திண்டுக்கல் பெரியகடை வீதியைச் சேர்ந்தவன் ராஜசேகர், வயது 32. ஆளில்லாத வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிப்பதில் கை தேர்ந்தவன். பணம், நகைகளை கொள்ளையடிக்க செல்லும் இடங்களில் யாராவது தடுத்தால் கொல்லவும் தயங்காத கொடூரன். நகைகளுக்காக 2 பேரை கொடூரமாக கொன்றவன். தமிழகம் முழுவதும் பல போலீஸ் நிலையங்களில் அவன் மீது 45க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. கொள்ளையடிக்க செல்லும் இடங்களில் பெண்கள் தனியாக இருந்தால் விடமாட்டான். அவன் மீது சில பாலியல் பலாத்கார வழக்குகளும் உள்ளன. சிறுமியரையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய காமுகன். கோவை வெள்ளலூரில் வீடு புகுந்து 45 சவரன் நகைகளை சமீபத்தில் கொள்ளையடித்தான். அந்த சம்பவத்தில் ராஜசேகர் ஈடுபட்டது சிசிடிவியால் உறுதியானது. அதைத் தொடர்ந்து கோவை போலீசார் அவனை தேடி வந்தனர். விசாரணையில் அவன் திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் உள்ள சீனிவாச நகரில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த 10 நாளாக பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அவனை பிடிக்க சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் உள்ளிட்ட 4 போலீசார் திருச்சிக்கு நேற்றிரவு வந்தனர். எடைமலைப்பட்டி புதூர் வீட்டில் அவன் இருப்பதை உறுதி செய்த போலீசார் இன்று பகல் 12 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்றனர். வீட்டை சுற்றி வளைத்தனர். ராஜசேகரை சரணடையும்படி எச்சரித்தனர். வீட்டினுள்ளிருந்து எந்த சத்தமும் இல்லை. இதனால் கதவை உடைத்துக் கொண்டு போலீசார் உள்ளே சென்றனர். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் ஏட்டு கண்ணன் ஆகியோரை அரிவாளால் வெட்டிவிட்டு ராஜசேகர் தப்பி ஓடினார். கையில் வெட்டு விழுந்த போதும் சுதாரித்த சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் துப்பாக்கியை எடுத்து அவனை நோக்கி 2 முறை சுட்டார். ஒரு குண்டு ராஜசேகருக்கு இடது விலாவிலும் இன்னொரு குண்டு இடது தொடையிலும் பாய்ந்தது. ஓட முடியாமல் அங்கேயே சரிந்தான் ராஜசேகர். திருச்சி போலீசார் உதவியுடன் ராஜசேகர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டான். தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்ட அவனுக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். வெட்டு காயமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், ஏட்டு கண்ணன் ஆகியோரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கைவரிசை காட்டிவிட்டு திருச்சியில் நண்பன் வீட்டில் பதுங்கியிருந்த கொடூர கொள்ளையனை கோவை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.